ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு வரேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிக்கோங்க. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் எவ்வளோ பிஸியாகவே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாலும் நம்ம உடம்பை நாம் தான் பார்த்துக்கணும். சாப்பிட்றதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கும் எப்போவுமே மறக்காதீங்க, ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? காலையிலேருந்தே கொஞ்சம் அதிகமாக தலைவலி இருந்ததுனால வீட்டில் எந்த ஒரு வேலையுமே செய்யலை. ஈவினிங் தான் கொஞ்சமாக தலைவலி எனக்கு சரியான மாதிரி இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு நான் எடுத்ததே வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாவது வேலையாக கிச்சனுக்கு வந்துட்டேன். கிச்சன் பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே பாத்திரம் எதுவுமே கழுவாததுனால ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. ஸோ ஒரு டீப் க்ளீனிங் கொடுக்கலான்னு நினச்சிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. என் கூட சேர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது ஒருத்தராச்சும் சரி இன்றைக்கி நாமளும் நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு மனசில் தோணி உங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணியிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அப்படியே லைக்கும் போட்டுட்டு போங்க. இப்போ க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? கிச்சனுக்குள்ளே போனதுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு நினச்சிட்டு பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. முதல்ல எங்கெங்கே எந்தெந்த இடத்துல எந்தெந்த கண்டெய்னர், டப்பா, எச்சி பாத்திரங்கள் எது இருந்தாலும் மொத்தமாக அள்ளி கொண்டு சிங்கில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய வெங்காயக்கூடை, பூண்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே வச்சுருக்கிறத எடுத்து தரையிலையோ இல்லைன்னா கிச்சனில் சின்னதாக டேபிள் மாதிரி இருந்தால் அதுக்கு மேலே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு டைம் ஒரு துணி வச்சு ஒரு காட்டன் கிளாத் வச்சு கிச்சன் ஃபுல்லாக இருக்க டஸ்ட்டை முதல்ல தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் தரையில் அதாவது கீழே எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த வெங்காய கூடை, பூண்டு கூடை, கடுகு, ஜீரகம் எல்லா இதையுமே ஒரு பிளேட் வச்சோ இல்லை ஒரு பேப்பர் வச்சோ மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நாம் அடுத்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து தான் கவுண்டர் டாப்பில் ஏற்றி வைப்போம். அதுக்கு முன்னாடி அதில் எதுவும் பூச்சிகள் போயிடக்கூடாது, அதுக்காக தான். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் நிறைய தண்ணியை கோரி வச்சுட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே உங்களோட கிச்சனில் இருக்கக்கூடிய டைல்ஸு அதுக்கப்புறம் எல்லா இடமும் நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு எந்த ஜெல் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு லிக்யூட் ஊற்றி தான் தேய்ப்பீங்க. அதை கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எல்லா இடமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த டீப் க்ளீனிங் எப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா கிச்சன் ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி ஒரு 10 நாள் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணலாம். இல்லை தினமும் சமைச்சு முடிச்சுட்டு கிச்சனை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு தான் நாங்கள் தூங்க போவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 15 நாள் அந்த மாதிரி கேப் விட்டு கூட நீங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணலாம். இல்லை வீட்டில் சிக்கன், மீன் எல்லாமே பொரித்து ஒரே கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சதுமே பேட் ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் டீப் க்ளீனிங் கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்படி கொடுக்கறதுனால யாராச்சும் கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நாம் என்றைக்கு அழகாக வைக்கிறோமோ அன்றைக்கி கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க. எப்போ நம்ம வீடு அசிங்கமாக இருக்குதோ அன்றைக்கி தான் கெஸ்ட்டு வருவாங்க. ஸோ நம்ம வீடு எதுக்காக அசிங்கமாக இருக்கணும்? நம்மளால் முடிஞ்ச நேரத்தில் ஓரளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணி வைங்க. கெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் பார்க்குறது எந்த இடம் அப்படின்னா கிச்சன், ரெண்டாவது டாய்லெட். இந்த ரெண்டுமே நீட்டாக இருந்தாலே மற்றவங்க கிட்ட போய் நம்ம வீட்டை பெருமையாக தான் சொல்லுவாங்க. இது என்னோட அனுபவம். இப்போது லிக்யூடு, ஜெல் எல்லாம் ஊற்றி அடுப்பு, கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி வச்சு ஒரு டைம் நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நீல கலரில் தெரியுதுல வைப்பர், அந்த வைப்பர் போர்டு இருந்தால் தண்ணி எல்லாமே தள்ளி விட்டுட்டு இதோட வேலை முடிஞ்சிட்டுன்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் தான் மெயினாக உள்ள ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்னா ஒரு காட்டன் டவல் எடுத்து எந்த கேஸை நாம் தண்ணி விட்டு கழுவினமோ அதை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லைன்னா 2 காட்டன் கிளாத் வச்சோ நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நாம் அடுப்பு நீட்டாக கழுவிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வரும். ஸோ தண்ணி ஊற்றி கழுவுனது மட்டும் நமக்கு முக்கியம் இல்லை. எப்படி நம்ம துணியை வச்சு அந்த ஈரத்தை தொடச்சி எடுக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் அந்த கேஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ லைட்னிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் 4வது வேலையாக தான் சிங்கில் அள்ளி போட்ட அந்த கண்டெய்னர், பாத்திரம் எல்லாமே நீட்டாக கழுவிட்டு மறக்காமல் சிங்கையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. சிங்கை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அருவு ஓரங்கள் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக நம்ம கையில் வச்சு அவ்வளோ நேரம் வேலை கொடுத்த அந்த ஸ்க்ரப்பரை நீட்டாக கழுவிட்டு அந்த ஜெல் ஊற்றி வச்ச டப்பாவையும் நீட்டாக கழுவி கமத்தி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பெருமூச்சு விட்டுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணியாச்சு.
அப்படி இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தால் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் கழித்து வந்து கூட நீங்கள் கீழே எடுத்து வச்ச பொருளெல்லாம் கவுண்டர் டாப்பில் ஏற்றி வைக்கலாம். அதுக்கப்புறம் ஷெல்ஃபு, பாத்திரம் கமத்தி வைக்கக்கூடிய ஷெல்ஃபு, ரேக்கு இதெல்லாம் நீங்கள் அடுத்த நாள் செய்யலாம். இந்த மாதிரி மாறி மாறி ரொட்டேட் பண்ணி நாம் செஞ்சுட்டு வரும்போது நம்ம கிச்சன் வந்து யார் பார்த்தாலுமே அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அசிங்கமாக இருக்காது. நாமளே நம்ம கிச்சனை வந்து நீட்டாக வச்சுட்டு எந்த அளவு நாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத அடுத்தவங்க முதல்ல பாராட்ட வேணாம், நம்ம கிச்சனை நாம் முதல்ல விரும்பணும். நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி வச்சுட்டு உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. இப்போ ஃபைனல் அவுட்புட். இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டே என்னோடய கிச்சனை க்ளீன் பண்ண வீடியோ தான் காட்டியிருக்கேன். எங்கள் கிச்சன் வந்து ரொம்ப பெருசு கிடையாது, ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் மெயின்டைன் பண்ணி தினமும் வைப்பேன். இப்போ இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மறக்காமல் இதுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி டப்பா, கண்டெய்னர், நிறைய அலங்கார பொருட்கள் இந்த மாதிரிலாம் வாங்கி கிச்சனை வந்து அடைக்காதீங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அத்தனை பாத்திரங்களை வெளியில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. பாத்திரங்கள் மேலே தூசி படிஞ்சாலும் வாரத்தில் ஒரு நாள் எடுத்து கழுவி கிச்சனை நீட்டாக வைங்க. உங்கள் லைஃப்பும் அழகாக மாறும். தேங்க்யூ.